வணக்கம். மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சனிக்கிழமை இன்றைய தினம், அந்த வகையில் 19ஆம் திகதி 9ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இந்த நாளை தந்த இறைவனுக்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த காலை பொழுதில் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளை பார்க்கலாம். குறிப்பாக வடக்கிலிருந்து, யாழ்குடாவில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளினுடைய தலைப்புச் செய்திகள் மற்றும் முக்கிய செய்திகளை சுமந்து கொண்டு இந்த காலை பொழுதில் வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நாளும் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். எப்போதும் நாங்கள் சொல்வது போல, ஒரு நாள் என்பது கடந்து சென்ற நாளினுடைய பிரதிபலிப்பாக அமைந்திருக்கிறது. அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் அல்லது நேற்றைய நாளினுடைய ஒரு தோற்றப்பாடு தான் இன்று என்பது. ஆகவே நாளை என்பதை நாம் மிகச்சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளை மிகச்சரியாக வாழ வேண்டும், நேர்மறை சிந்தனைகளோடு வாழ வேண்டும். இந்த சிந்தனை உங்களுக்காக வழங்கியது நாள் தொடங்கும் நெஸ்டமோல். அந்த வகையில் இன்றைய பத்திரிகைகளை பார்க்கலாம். நம்முடைய ஈழநாடு பத்திரிகை மற்றும் வலம்புரி, தினக்குரல், உதயன் மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக 2 முக்கிய விடயங்களை இன்றைய பத்திரிகைகள் முன்னுரிமை கொடுக்கின்றன. முதலாவது, இந்த யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றதாக கூறப்படுகின்ற பகிடிவதை தொடர்பான விடயம். உண்மையில் இது குறித்து பல்வேறுபட்ட பேச்சுக்கள் இப்போது நாடு தழுவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கிறது. பாலியல் பகிடிவதைகள், சமூக ஊடகங்களை பயன்படுத்தின பாலியல் பகிடிவதைகள். இந்த பல்கலைக்கழக பகிடிவதைகள் குறித்து நீண்டகால விவாதங்கள் நம்மிடையே இருக்கிறது. ஆனால் அவை எவையுமே அவை காலத்துக்கு ஏற்ற விதத்தில் வடிவமாற்றம் அடைகிறதே ஒழிய இந்த பகிடிவதைகள் இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்பது குறைந்ததாக தெரியவில்லை. இவை சட்டம் போட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய விடயங்களா என்பதும் ஒரு கேள்விக்குறி. காரணம், இது மாணவர்களாக அவரவர் எண்ணங்களில் வர வேண்டிய ஒரு மாற்றம். பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த சீனியர் மாணவர்கள் எதை தங்களுடைய அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு கொடுத்து செல்கிறார்களோ அவர்கள் அதை தொடர்கிறார்கள். இப்படி இந்த விசச்செடி என்பது இன்று ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து போய் நிற்கின்றது. அதனால் நாம் சந்திக்கின்ற பாதிப்புகளும் அதிகம். இது தவிர தியாக தீபம், திலீபன் உள்ளிட்ட வீர மறவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகளை அரசு தொடர்ச்சியாக தடை செய்து வருவதனை எதிர்த்து வடக்கில் உள்ள தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்திருக்கின்றன. அவை குறித்த செய்திகளும் வெளிவந்திருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் முக்கியமாக அனைத்து பத்திரிகைகளிலும் மேலோட்டமாக வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கக்கூடியவை. இனி நாங்கள் ஒவ்வொரு தலைப்புச் செய்திகளையும் பார்த்துவிட்டு அதன் பிறகு முழுமையான செய்திகளை பார்க்கலாம். நம்முடைய ஈழநாடு பத்திரிகை, அஞ்சலிக்கும் உரிமையை தடுக்கும் அடக்குமுறை செயலை கைவிடுக, யாழில் ஒன்று கூடிய தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி பிரதமரிடம் கோரிக்கை என்ற செய்தி வந்திருக்கிறது. நினைவு கூறுவது அடிப்படை உரிமை, தடை விலகாவிடின் போராட்டங்கள், கோட்டா அரசுக்கு சுரேஷ் எச்சரிக்கை. மாகாண சபைகளுக்கு ஒருபோதும் அதிகாரங்கள் கொடுக்க முடியாது, சரத் வீரசேகர அழுங்கு பிடி. கட்டப்பிராயில் கோர விபத்து, இளம் குடும்ப பெண் சாவு. ஜனாதிபதியை போன்றே என்னை பார்க்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதாவது, நேற்றைய தினம் இந்த யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றதாக கூறப்படுகின்ற இந்த பகிடிவதை விவகாரம், பாலியல் பகிடிவதை விவகாரம் குறித்த செய்தியை உண்மையில் ஊடகங்கள் தான் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருந்தது. இல்லை என்றால் இதையும் சத்தமில்லாமல் அப்படியே அமிழ்த்தி கொண்டு சென்றிருப்பார்கள். ஆனால் இந்த செய்தி வெளியான இதிலிருந்து யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் அவர்கள், புதிய துணைவேந்தர், நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அதில் எமது டான் செய்தியாளர் ஒரு கேள்வி எழுப்ப முயற்சி செய்த போது தன்னுடைய விரல்களை காட்டி வாயை மூடுமாறு யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் எச்சரிக்கை செய்திருந்தார். அதை தான் செய்தியாக ஈழநாடு பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. ஜனாதிபதியை போன்றே என்னை பார்க்க வேண்டும், செய்தியாளர்களை சைகை மூலம் எச்சரித்தார் புதிய துணைவேந்தர் என்று. எனவே அது ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அவருடைய வேலையை அவர் செய்வதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே போல கேள்வி கேட்பதற்கான உரிமை நம்மிடையே இருக்கிறது. எனவே இந்த விரல் காட்டுவது, எச்சரிப்பது, இவற்றை அவர் வேறு இடத்தில் வைத்துக்கொள்வது நல்லது. அவருடைய கல்வி தகுதிக்கும் அது பொருத்தமில்லாதது. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி போராட்டத்துக்கு பூரண ஆதரவு, பேரவையில் இணையுமாறு மாவைக்கு விக்கி அழைப்பு என்ற செய்தி.
திலீபன் நினைவேந்தலை முன்னெடுக்க முடியாது, ரவிகரனுக்கு நீதிமன்றம் கட்டளை என்ற செய்தி. ஆட்கடத்தலை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை, நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவிப்பு என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகை. ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான தலைப்புச் செய்திகளாக இவை அமைந்திருக்கிறது. இனி அடுத்ததாக நாங்கள் உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக ஓரணியில் தமிழ் தேசிய கட்சிகள், ராஜபக்சே அரசுக்கு 3 நாட்கள் கெடு என்ற செய்தி நேற்று நடந்த அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கு பற்றிய தமிழ் தேசிய கட்சிகளினுடைய முக்கிய தலைவர்களினுடைய புகைப்படங்களையும் சுமந்து வந்திருக்கிறது. மாவை சேனாதிராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், CVK சிவஞானம், சரவணபவன் அவர்கள் மற்றும் சிறிகாந்தா அவர்கள், பா சத்தியலிங்கம் அவர்கள், இப்படி பலரையும் அந்த படத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. மாவையின் முயற்சிக்கு விக்னேஸ்வரன் ஆதரவு, தமிழ் மக்கள் பேரவையில் இணையுமாறு அழைப்பு என்ற செய்தி. மேலும் உதயன் பத்திரிகையிலும் இந்த பகிடிவதை தொடர்பான செய்தி. பகிடிவதை விவகாரம், 4 சிங்கள மாணவர்கள் உடனடியாக நிறுத்தம், ஒத்துழைப்பு வழங்கிய மாணவர்கள் விடுதியிலிருந்து வெளியேற்றம் என்ற செய்தி வந்திருக்கிறது. அரசியல் பின்னணியிலேயே பகிடிவதைகள் அரங்கேறின, துணைவேந்தர் அதிர்ச்சி தகவல். இந்திய டோலர் மோதியதில் உள்ளூர் படகு மூழ்கியது. கட்டப்பிராயில் பஸ் மோதி பெண் ஒருவர் உயிரிழப்பு, சொல்ல முடியாத அளவு மோசமான பகிடிவதை என்ற செய்தி. மற்றும் முறைப்பாட்டை ஏற்பதற்கு கோப்பாய் போலீஸ் மறுப்பு என்ற ஒரு செய்தி. அந்த பகிடிவதை தொடர்பாக, அதில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ய முயற்சி செய்த நேரத்தில் அங்கு அந்த முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. அந்த செய்தியினுடைய முழுமையான வடிவத்தை தொடர்ந்து பார்க்கலாம். மற்றும் ஆளும் கட்சி எம்பிக்களுக்கு ஜனாதிபதி அவசர அழைப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இவை உதயன் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. மற்றும் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை இனி தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையில் வலம்புரி பத்திரிகை விநியோகஸ்தர் மீது கந்தரோடையில் வாழ்வெட்டு தாக்குதல், மோட்டார் சைக்கிள், கைத்தொலைபேசி என்பன அபகரிப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. மனதுக்கு வருத்தமான ஒரு செய்திதான். அதே நேரத்தில் தியாகி திலீபனுக்காக அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைவு, முன்னணி மட்டும் இணைந்து செயற்பட மறுப்பு என்ற செய்தி வந்திருக்கிறது. பகிரங்கமாக சொல்ல முடியாத விதமாக மோசமான பாலியல் இம்சை இடம்பெற்றுள்ளது, 4 மாணவர்கள் உடனடியாக இடைநிறுத்தம், யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சற்குணராஜா என்ற செய்தி வந்திருக்கிறது. அரசியல் சாராத மக்கள் இயக்கமாக செயற்படுவதற்காக பேரவையின் இணைத்தலைமையிலிருந்து விலகினார் நீதியரசர் விக்னேஸ்வரன். உண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தமிழ் மக்கள் பேரவையிலிருந்து அவர் விலகியிருக்கிறார். காரணம், அதற்காக கூறப்படுவது அரசியல் சாராத மக்கள் இயக்கமாக தொடர்ந்தும் செயற்படுவதற்கான ஒரு முயற்சியாக அதை பார்க்க வேண்டும் என்று. வெடிபொருட்களுடன் கிளாலி பகுதியில் 2 கைது, கட்டப்பிராயில் விபத்து, குடும்ப பெண் உயிரிழப்பு, பேரவை மக்களின் இயக்கம், தமிழ் கட்சிகள் பேரவையில் இணைந்து செயற்பட வேண்டும், மாவைக்கு அனுப்பிய கடிதத்தில் விக்னேஸ்வரன் தெரிவித்தார் என்ற செய்தி. இனி நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளினுடைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உயிரிழந்த போராளிகள் மக்களை நினைவுகூர விதித்துள்ள தடையை நீக்காவிட்டால் போராட்டம், தடையை விலக்குமாறு கோரி தமிழ் கட்சிகள் ஜனாதிபதிக்கு கடிதம் என்ற பிரதான செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. பேரவையிலிருந்து விலகுகிறார் விக்னேஸ்வரன் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. அரசின் ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக தமிழ் தேசிய கட்சிகள் ஓரணியில் ஒன்றுபட விடுத்த அழைப்பை வழமை போல நிராகரித்தது முன்னணி என்ற செய்தி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது வழமை போல என்ற செய்தியும் வந்திருக்கிறது. கருத்து உரிமை, ஊடக உரிமைக்கு 20ஆல் பெரும் ஆபத்து ஏற்படும், சுதந்திர ஊடக இயக்கம் தெரிவித்தது. கொள்ளையர்களின் வாழ்வெட்டில் பத்திரிகை விநியோகஸ்தர் காயம். வலம்புரி பத்திரிகையினுடைய விநியோகஸ்தர் தான் அவ்வாறு காயப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி ஏற்கனவே தந்திருந்தோம். தென்னை மரத்தில் இராஜாங்க அமைச்சர் என்ற செய்தியும். யாழ் பல்கலைக்கழக பகிடிவதை விவகாரம், 4 மாணவர்களுக்கு வகுப்பு தடை, துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சற்குணராஜா தெரிவித்தார் என்ற செய்தி. வடமராட்சி கடற்பரப்பில் மீன்பிடி படகு மூழ்கடிப்பு, இந்திய இழுவை படகு தப்பிச் சென்றது, 13க்கு ஆதரவாக ஒன்றிணைவோம் என்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி, நீக்க அரசு முடிவெடுத்தால் எதிர்ப்போம் மனுச நாணயக்கார. முல்லைத்தீவிலும் தியாகி திலீபன் நினைவேந்தலுக்கு தடை உத்தரவு என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது. இவை தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய முற்பக்க பிரதான தலைப்புச் செய்திகள். இறுதியாக காலைக்கதிர் பத்திரிகையை பார்க்கலாம். காலைக்கதிர் பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான தலைப்புச் செய்தியாக அதுவும் நேற்று நடைபெற்ற இந்த கட்சிகளினுடைய ஒற்றுமை குறித்தும் அவர்கள் ஒற்றுமையாக எடுத்த முடிவுகள் குறித்தும் தான் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. நினைவேந்தல் தடைகளை விலக்க கோரி கோட்டா பஷவுக்கு
ஒரு எழுத்துப்பிழையாகத்தான் வந்திருக்கிறது. நினைவேந்தல் தடைகளை விலக்க கோரி கோட்டபாயவுக்கு தமிழ் கட்சிகள் கடிதம். என்னுடைய தவறுகள, பத்திரிகையினுடைய தவறு. 2 நாள்கள் அவகாசமும் விதிப்பு என்ற ஒரு செய்தி. மற்றும் வடக்கு கிழக்கு தழுவிய போராட்டத்துக்கு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி பேராதரவு. மாவைக்கு விக்னேஸ்வரன் கடிதம். நல்ல விஷயம். ஐநாவை பகைப்பது மடமைத்தனமானது. அரசின் செயல் தொடர்பில் சஜித் விசனம் என்ற செய்தியும். பரந்துபட்ட கூட்டணியில் இணையுமாறு ஐக்கிய தேசிய கட்சிக்கு சஜித் அணியினர் அழைப்பு என்ற செய்தி. புதிய துணைவேந்தர் நேற்று ஊடகங்களுடன் சண்டித்தனம் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. மற்றும் புதிய பொதுச் செயலாளர் ஐதேகாவுக்கு வேண்டும், கட்சியின் மத்திய செயற்குழு கோரிக்கை என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இவைதான் யாழ்குடா நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளினுடைய பிரதான முற்பக்க தலைப்புச் செய்திகள். இனி முழுமையான செய்திகளை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகை நம்மிடையே இருக்கிறது. அஞ்சலிக்கும் உரிமையை தடுக்கும் அடக்குமுறை செயலை கைவிடுக யாழில் ஒன்று கூடிய தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி பிரதமரிடம் கோரிக்கை. தமிழ் மக்களின் அஞ்சலிக்கும் உரிமையை தடுக்கும் அடக்குமுறை செயற்பாட்டை உடன் கைவிடுமாறு தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி பிரதமரிடம் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளன. நேற்று யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது என்று அந்த செய்தி 11ஆம் பக்கம் செல்கிறது. தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகின்றமை தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய தமிழ் கட்சிகள் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடின. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள், ஜனநாயக போராளிகள், தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகியவற்றின் தலைவர்கள், பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமையை தடுக்கும் விதமாக அரசு அஞ்சலி நிகழ்வுகளுக்கு தடையை விதித்துள்ளதாகவும் இது ஐநாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஜனநாயக உரிமைகளை மறுக்கும் செயல் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. அன்னை பூபதி நினைவு நாள், மாவீரர் நாள் ஆகியவற்றுக்கும் இந்த தடை தொடரும் என்பதால் இதை அனுமதிக்க முடியாது. அடிப்படை உரிமைகளை மீளப்பெறும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். இறந்தவர்களை அஞ்சலிக்காகவும் கௌரவிக்கவும் உள்ள தமிழ் மக்களின் உரிமையை உறுதிப்படுத்தும்படி உடனடியாக அனைத்து தமிழ் கட்சிகளும் கையெழுத்திட்டு ஜனாதிபதி பிரதமருக்கு கடிதம் மூலம் கோருவதென தீர்மானிக்கப்பட்டது. உடனடியாக இந்த கடிதத்தை அனுப்புவதென்றும் அதற்கு அவர்களின் பதிலை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதெனவும் தீர்மானிக்கப்பட்டது. அரசுக்கு எதிரான ஜனநாயக வழி போராட்டங்களை அறிவிக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்திய போதும் முதலில் அரசுக்கு ஒரு வாய்ப்பளிக்கும் விதமான கடிதத்தை அனுப்புவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்துக்கு அரசு தரப்பின் பதிலை பொறுத்து மீள சந்தித்து அடுத்த கட்ட குறித்து தீர்மானிப்பதென முடிவும் எடுக்கப்பட்டது. மாகாண சபைகளுக்கு ஒருபோதும் அதிகாரங்கள் கொடுக்க முடியாது. சரத் வீரசேகர அலுங்குபிடி. மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் மக்களின் நலன் கருதி தேவைக்கு ஏற்ப வழங்கப்படுமே தவிர ஒருபோதும் வேறுபடுத்தி கொடுக்க முடியாது என மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் உள்ளூராட்சி மன்ற இராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் என்ற செய்தி. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் நேற்று அரசு அதிகாரிகளுடன் நடந்த சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். மாகாண சபை முறைமையை ரத்து செய்ய வேண்டும் என நான் குறிப்பிட்ட தனிப்பட்ட கருத்தை அரசியல்வாதிகள் அரசியல் மட்டத்தில் பிரதானமாக பேசுபொருளாக மாற்றி அமைத்து விட்டனர். அரசமைப்பின் 13வது திருத்தம் ஊடாக மாகாண சபை முறைமை உருவாக்கப்பட்ட போது நான் கடுமையாக எதிர்த்தேன். அன்றிலிருந்து இன்று வரை அதற்கு எதிராகவே கருத்துரைக்கின்றேன். இந்தியாவினால் 13வது திருத்தம் இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வு, பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு வரப்படவில்லை. அரசியல் உள்நோக்கங்களுக்காகவே 13வது திருத்தம் ஊடாக மாகாண சபை முறைமை உருவாக்கி கொள்ளப்பட்டது. இதனால் எவ்வித பயனும் ஏற்படவில்லை. அதிகார பரவலாக்கம் மாகாண சபைகள் ஊடாக இடம்பெற வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது. அதனை ஒருபோதும் ஏற்க முடியாது. மாகாண சபைகள் ஊடாக மக்களுக்கு சிறந்த அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்க அதிகாரங்கள் வழங்கப்படுமே தவிர ஒருபோதும் பகிரப்பட மாட்டாது. அதிகாரங்கள் அனைத்தும் மத்திய அரசிடமே காணப்படும். இவ்விடயத்தில் உறுதியாக உள்ளோம் என்றும் தெரிவித்தார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. நினைவு கூறுவது அடிப்படை உரிமை, தடை விலகாவிடின் போராட்டங்கள். சுரேஷ் எச்சரிக்கை என்ற செய்தி. 30 வருட கால போராட்டத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களையும் போராளிகளையும் நினைவு கூறுவது தமிழ் மக்களின் கடமையாகும், உரிமையாகும். அதற்கு தடை விதிப்பது தமிழர்களின் உரிமைகளை மறுதளிப்பதாகும். எனவே அரசு இந்த தடையை அகற்ற வேண்டும் என்று அந்த செய்தி செல்கிறது. 30 வருட கால போராட்டத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களையும் போராளிகளையும் நினைவு கூறுவது தமிழ் மக்களின் கடமை, உரிமை. அதற்கு தடை விதிப்பது தமிழர்களின் உரிமைகளை மறுதளிப்பது. எனவே அரசு இந்த தடைகளை அகற்ற வேண்டும். இதற்கான கோரிக்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அனுப்பி வைக்கப்படும்.
அதற்கு ஜனாதிபதி பதிலளிக்க வேண்டும். பதிலளிக்க தவறினால் தமிழர் தாயகத்தில் அரசின் செயற்பாடுகளை கண்டித்து தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும். இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் இணை பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். திலீபனின் நினைவேந்தலுக்கு தடை விதிக்கப்பட்டமை, சிவாஜிலிங்கம் கைது செய்யப்பட்டமை உள்ளிட்ட அரசின் ஜனநாயக மறுப்பு செயற்பாடுகளை கண்டிப்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, ஜனநாயக போராளிகள், தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்கும் கட்சிகள் இணைந்து நேற்று நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் கலந்துரையாடல் ஒன்றினை நடத்தினர். இந்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுரேஷ் இவ்வாறு கூறியிருந்தார். தமிழ் மக்களின் விடுதலைக்கான போராட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் போராளிகள் உயிர் தியாகம் செய்துள்ளனர். அவர்களை அஞ்சலிப்பதும் நினைவு கூறுவதும் ஒவ்வொரு தமிழ் மக்களினதும் கடமையாகும். அதற்கு எதிராக தடை போடுவது தமிழர்களின் உரிமையை மறுதளிப்பதாகவே அமையும். எனவே ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் நிராகரிக்கின்றது. ஜனாதிபதி மற்றும் அரசு இவ்வாறான தடை உத்தரவுகளை நீக்க வேண்டும். திலீபனுக்கு மட்டுமல்ல, போராளிகளையும் பொதுமக்களையும் நினைவு கூறுவது எங்கள் கடமையாகும், உரிமையாகும். அதனை பயங்கரவாதம் என கூறி தடை செய்வது ஏற்புடையது அல்ல. இங்கு இடம்பெற்ற கூட்டத்தில் சில தீர்மானங்களை எட்டியிருக்கின்றோம். பிரதானமாக தியாகி திலீபன் நினைவேந்தலுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக நினைவேந்தல்களுக்கு விதிக்கப்படும் தடைகளை நீக்க வேண்டும். தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளில் கை வைக்கக்கூடாது என வலியுறுத்தி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுத உள்ளோம். அதற்கு எமக்காக பதில் வழங்கப்பட வேண்டும் என்ற செய்தியும், அரசாங்கம் இதனை செய்யுமா செய்யாதா என்பதற்கு அப்பால் எமக்கு பொருத்தமான பதில் வழங்கப்பட வேண்டும். பதில் வழங்கப்படாவிட்டால் அல்லது இந்த விடயத்தில் பொறுப்பான பதில் வழங்கப்படாவிட்டால் தமிழர் தாயகத்தில் அரசின் செயற்பாடுகளை கண்டித்து தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும். அந்த வழிக்குள் எங்களை அரசே தள்ளுகின்றது. அதனை நாங்கள் வெளிநாட்டு தூதுவராலயங்களுக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கும் எடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்தார் என்றும் இருக்கிறது. இன்னும் தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை பார்க்கலாம். அதனுடைய ஏனைய செய்திகளை முழுமையாக பார்க்கலாம். இந்த நினைவு கூர்வது அடிப்படை உரிமை, தடை விலகாவிடின் போராட்டங்கள் என்ற அந்த கோட்டா அரசுக்கு சுரேஷ் எச்சரிக்கை என்ற அந்த செய்திக்கு கீழ்ப்பகுதியிலேயே திலீபன் நினைவேந்தலை முன்னெடுக்க முடியாது, ரவிகரனுக்கு நீதிமன்றம் கட்டளை என்ற செய்தி. வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் அவர் சார்ந்த குழுவினர் கடந்த 18ஆம் திகதி முதல் எதிர்வரும் 26ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் திலீபனின் நினைவேந்தலையோ உண்ணாவிரத நிகழ்வுகளையோ முன்னெடுக்க முடியாது என முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. முல்லைத்தீவு தலைமை போலீஸ் பரிசோதகர் இவ்விடயம் தொடர்பில் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததற்கமைய நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் முல்லைத்தீவு தலைமை போலீஸ் பரிசோதகர் நேற்று ரவிகரனின் வீட்டுக்கு சென்று நீதிமன்ற தடை உத்தரவை வழங்கியிருந்தனர். ஜனாதிபதியை போன்றே என்னை பார்க்க வேண்டும், செய்தியாளர்களை சைகை மூலம் எச்சரித்தார் புதிய துணைவேந்தர் என்று நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட அந்த செய்தி. நேற்று எங்களுடைய செய்தி அறிக்கையிலும் இந்த செய்தியை பார்த்திருப்பீர்கள். செய்தியாளர்களை சைகை மூலம் எச்சரித்தார். அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பிய ஊடகவியலாளர்களை வாயை மூடுமாறு யாழ் பல்கலைக்கழக புதிய துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராசா சைகை மூலம் எச்சரித்திருக்கிறார். துணைவேந்தரின் இந்த நடவடிக்கைகள் குறித்து ஊடகவியலாளர்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். யாழ் பல்கலைக்கழகத்தில் இணைய வழி மூலம் இடம்பெற்ற பகிடிவதை விடயம் தொடர்பிலும் அந்த விடயம் தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகத்தால் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பிலும் துணைவேந்தரால் நேற்றைய ஊடக மாநாட்டில் விளக்கம் அளிக்கப்பட்டது. துணைவேந்தர் விளக்கம் அளித்த பின்னர் அந்த சம்பவம் தொடர்பில் எத்தனை முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என ஊடகவியலாளர் ஒருவர் வினவிய போது வாயை மூடுமாறு சைகை மூலம் காண்பித்த துணைவேந்தர் ஊடகங்கள் தன்னை ஜனாதிபதி போன்றே பார்க்க வேண்டும் என்றும் தன்னிடம் கேள்வி எழுப்ப வேண்டாம் எனவும் எச்சரித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு ஊடகவியலாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். கட்டப்பிராயில் கோர விபத்து, இளம் குடும்ப பெண் சாவு என்ற செய்தி. தனியார் பஸ் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்கு உள்ளானதில் இளம் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கட்டப்பிராய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த ஒரு பிள்ளையின் தாயை சிகிச்சை பலனளிக்காது பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். யாழ் பருத்தித்துறை வீதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் இந்த குடும்ப பெண் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு கட்டப்பிராய் பகுதி ஊடாக பிரதான வீதிக்கு மோட்டார்
சைக்கிளை செலுத்த முற்பட்ட போது பிரதான வீதியில் வேகமாக பயணித்துக் கொண்டிருந்த பஸ் மோதியதாலேயே விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கிய படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தவர் கல்வியங்காடு ஆனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஒரு பிள்ளையின் தாயாரான சுபேசன் பவானி என தெரிவிக்கப்படுகிறது. அவருக்கு வயது 33. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி போராட்டத்திற்கு பூரண ஆதரவு, பேரவையில் இணையுமாறு மாவைக்கு விக்கி அழைப்பு. அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக அடுத்த வாரம் திட்டமிடப்படும் போராட்டத்துக்கு தமது முழுமையான ஆதரவு உள்ளது என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் அறிவித்திருக்கிறார். அதேவேளை எதிர்கால போராட்டங்களை தமிழ் மக்கள் பேரவையின் தமிழ் மக்கள் பேரவையின் ஊடாக மேற்கொள்ளலாம் என்றும் இதற்கு வசதியாக பேரவையின் இணைத்தலைமையை துறந்துள்ளதாகவும் மாவை சேனாதிராஜாவும் பேரவையில் இணைய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மாவை சேனாதிராஜா மற்றும் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஏற்பாட்டாளர்களுக்கு சி வி விக்னேஸ்வரன் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் ஜனநாயக மற்றும் மனிதநேய பண்புகளுக்கு கிஞ்சித்தும் இடமளிக்காமல் தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒன்று திரட்டி எவ்வாறான எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் போராட்டங்களை நடத்தலாம் என்று தமிழ் அரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை நான் வரவேற்கின்றேன். இத்தகைய செயற்பாடுகள் இன்றைய காலத்துக்கு மிகவும் அவசியமானதாகும். இத்தகைய செயற்பாடுகள் அரசியல் கட்சிகளை மட்டுமின்றி ஏனைய பொது அமைப்புகள் ஆகியவற்றையும் உள்ளடக்கி அரசியல் சாராத வகையில் முன்னெடுக்கப்படுவதே பொருத்தமானதாக அமையும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். கடந்த காலங்களில் இத்தகைய பல்வேறு செயற்பாடுகளை தமிழ் மக்கள் பேரவை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது. தமிழ் மக்கள் பேரவை ஒரு அரசியல் சாராத அமைப்பு அல்ல. ஆகவே மாவை சேனாதிராஜா தற்போது மேற்கொண்டிருக்கும் முன்னெடுப்புகளை தமிழ் மக்கள் பேரவையின் ஊடாக மேற்கொள்வது பற்றி சிந்திக்க வேண்டும் என்றும் தமிழ் மக்கள் பேரவையின் அவரும் இணைந்து தன் செயற்பாடுகளை பலப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு தமிழ் மக்கள் பேரவையின் இணைத்தலைவர் பதவியை நான் வகிப்பது பொருத்தமானது அல்ல. ஏனைய அரசியல் கட்சிகள் இதில் இணைவதற்கும் பேரவையின் செயற்பாடுகள் பலப்படுத்துவதற்கும் இது தடையாக அமையும். இதனால் பேரவையின் இணைத்தலைமை பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக நான் பல தடவைகள் கோரிக்கை விடுத்திருந்தேன். பேரவையின் உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளாததால் தொடர்ந்தும் அந்த பதவியை நான் வகித்து வந்தேன். ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை மாற்றங்களின் கீழ் தமிழரசு கட்சி மற்றும் ஏனைய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் பேரவைக்குள் இணைந்து மாபெரும் வெகுஜன கூட்டமைப்பாக பேரவையை கட்டி எழுப்பி அதன் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வழி ஏற்படுத்தும் வகையில் பேரவையின் இணைத்தலைவர் பதவியில் இருந்து விலகுவது என்ற முடிவுக்கு நான் தீர்மானமாக வந்துள்ளேன். இதனை பேரவைக்கு நேற்றைய தினம் என்ற அடிப்படையில் இந்த செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது. பேரவைக்கு தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள் பேரவையில் அங்கம் வகித்து அதன் செயற்பாடுகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கும். தனிப்பட்ட ரீதியில் நான் என்னாலான சகல ஒத்துழைப்பையும் பேரவைக்கு வழங்குவேன் என்ற செய்தி அவர் கூறியிருக்கிறார். மற்றும் இதேவேளை ஏற்கனவே மாவை சேனாதிராஜா மேற்கொண்டுள்ள வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் அடுத்த வாரம் முன்னெடுக்கவிருக்கும் போராட்டத்துக்கு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி தனது பூரணமான ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆட்கடத்தலை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை, நீதி அமைச்சர் தெரிவிப்பு. சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கைகளை தடுப்பதற்கு இலங்கை அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது என நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்தோர் தொடர்பான சர்வதேச அமைப்பின் இலங்கை பிரதிநிதி சரத் டாஸ் நேற்று நீதி அமைச்சர் அலி சப்ரியை அமைச்சில் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது இலங்கையில் புலம்பெயர்தல் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் அது தொடர்பான சட்ட ஏற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இவைதான் ஈழநாடு பத்திரிகை முறை, அதாவது இன்று சனிக்கிழமை காலை வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான முற்பக்க பிரதான தலைப்புச் செய்திகளாக அமைந்திருக்கிறது. இனி அடுத்ததாக நாங்கள் உதயன் பத்திரிகையில் தொடரலாம். உதயன் பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் அவர்களும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த 2 செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் வெளியிட்டிருக்கிறது. ஒன்று, ஓரணியில் தமிழ் தேசிய கட்சிகள், ராஜபக்சே அரசுக்கு 3 நாள் கெடு. யாழ்ப்பாணம் நிருபர் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். போரில் இறந்த போராளிகள் மற்றும் மக்களை நினைவு கூறுவதற்கு ராஜபக்சே அரசு விதித்துள்ள தடைகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்ற செய்தி. போரில் இறந்த போராளிகள் மற்றும் மக்கள்
மக்களை நினைவு கூறுவதற்கு ராஜபக்சே அரசு விதித்துள்ள தடைகளை உடனடியாக நீக்க வேண்டும். நினைவு கூறுவது தமிழ் மக்களின் உரிமை. அதற்கான தடையை நீக்க கோரி ராஜபக்சேக்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்படும். 3 நாட்களுக்கு சாதகமான பதில்கள் கிடைக்காவிடின் தமிழர் தாயகத்தில் ஜனநாயக ரீதியிலான தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும். இவ்வாறு தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர் ஓரணியில் நேற்று கூட்டாக அறிவித்தனர். இந்த ஒற்றுமையும் பலமும் இனி அடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலும் தொடர்ந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும். இதே நேரம் மாவையின் முயற்சிக்கு விக்னேஸ்வரன் ஆதரவு என்ற செய்தி, தமிழ் மக்கள் பேரவையில் இணையுமாறும் அழைப்பு என்ற செய்தி. ஜனநாயகம் மற்றும் மனிதநேய பண்புகளுக்கு கிஞ்சித்து விடமளிக்காமல் தற்போதைய அரசு மேற்கொண்டு வரும் தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒன்று திரட்டி எவ்வாறான எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் போராட்டங்களை நடத்தலாம் என்று தமிழ் அரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்தார் என்ற அந்த செய்தி 15ஆம் பக்கத்துக்கு நின்று செல்கிறது. இந்த மாவை சேனாதிராஜாவின் நடவடிக்கைகளை நான் வரவேற்கின்றேன். இத்தகைய செயற்பாடுகள் இன்றைய காலத்துக்கு மிகவும் அவசியமானவை. இவ்வாறு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார் என்ற செய்தி. இது தொடர்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை நாங்கள் ஏற்கனவே இணைய செய்திகளில் பார்த்திருந்தோம். அது தவிர நாங்கள் அடுத்த செய்திகளுக்குள் போகலாம். பகிடிவதை விவகாரம், 4 சிங்கள மாணவர்கள் உடனடியாக நிறுத்தம். உதயன் பத்திரிகை இந்த பகிடிவதை விவகாரத்தை மிக சிறப்பாக துல்லியமாக செய்திகளாக வெளியிட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற சமூக ஊடகங்கள் ஊடான பாலியல் பகிடிவதையுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் இனங்காணப்பட்ட 2 ஆண் மாணவர்களும் 2 பெண் மாணவர்களும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை அவர்களுக்கு உதவிய 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 2 விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழக நிர்வாகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட புதுமுக மாணவர்களுக்கு 2ஆம் வருட மாணவர்களால் சமூக ஊடகங்கள் ஊடாக பாலியல் ரீதியான பகிடிவதை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் கொழும்பிலிருந்து வெளிவரும் சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இதனை அடுத்து பல்கலைக்கழக நிர்வாகம் நேற்று முன்தினம் சுமார் 10 மணித்தியாலங்கள் நடத்திய விசாரணைக்கு அமைவாக இந்த குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையதாக கருதப்படும் 4 பேரை அடையாளம் கண்டது. அவர்கள் உடனடியாக விரிவுரைகளில் பங்கேற்பதற்கும் பல்கலைக்கழகத்தினுள் நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 1ஆம் வருட மாணவர்கள் மீது 2ஆம் வருட மாணவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பகிடிவதைக்கு துணை புரிந்தனர் என தெரிவித்து 1ஆம் வருடத்தை சேர்ந்த 2 சிங்கள மாணவர்கள் பல்கலைக்கழக விடுதிகளிலிருந்து நேற்று காலை வெளியேற்றப்பட்டனர். அந்த செய்திக்கு கீழ்ப்பகுதியில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது உதயன். முறைப்பாட்டை ஏற்பதற்கு கோப்பாய் போலீசார் மறுப்பு என்ற செய்தி. யாழ் பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீடத்தில் கல்வி பகுதியிலும் தென்பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் மீது இணையம் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட பாலியல் பகிடிவதை தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதற்கு சென்றபோது போலீசார் முறைப்பாடுகளை ஏற்க மறுத்துள்ளனர். பகிடிவதை புரிந்தனர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ள 2 மாணவர்கள் போலீசாரின் பிள்ளைகள் என்பதால் முறைப்பாட்டை ஏற்பதற்கு கோப்பாய் போலீசார் தயங்கினரா என்ற கோணத்தில் புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பகிடிவதைகள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் துரித விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதற்கு அமைவாக முகாமைத்துவ பீடத்தில் கல்வி பயிலும் தென்னிலங்கையைச் சேர்ந்த 2 ஆண் மாணவர்களும் 2 பெண் மாணவர்களும் அடையாளம் காணப்பட்டனர். பகிடிவதை தொடர்பில் உடனடியாகவே கோப்பாய் போலீசில் முறைப்பாடு செய்வதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருந்தது. ஆனாலும் கோப்பாய் போலீசார் முறைப்பாட்டை ஏற்பதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இந்த விடயம் வடக்கு மாகாண மூத்த பிரதி போலீஸ் அதிபரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் கோப்பாய் போலீஸ் நிலையம் பொலிப்பதிகாரிகளால் யாழ் பல்கலைக்கழக நேற்று காலை நேரடியாக வருகை தந்து முறைப்பாடுகள் தொடர்பான விவரங்களை பெற்றுள்ளனர். இதேவேளை அடையாளம் காணப்பட்ட 4 மாணவர்களில் 2 போலீசாரின் பிள்ளைகள் ஆவர். ஒருவர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் மகன், மற்றையவர் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் மகன். இந்த காரணத்துக்காகவே போலீசார் முறைப்பாடுகளை ஏற்க மறுத்தனர் என்ற கோணத்தில்
புலனாய்வு பிரிவு தனியான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் எனவும் தெரிய வந்துள்ளது. இறுதி பகுதியில் இன்னும் சில பத்திரிகைகள் இருக்கிறது, முழுமையாக பார்க்கலாம். அதாவது இந்த பகிடிவதை விவகாரம் குறித்த இணைய செய்திகள். சொல்ல முடியாத அளவு மோசமான பகிடிவதை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படும் சமூக ஊடகம் ஊடான பகிடிவதைகளை பொதுவெளியில் கூற முடியாது, அந்த அளவுக்கு மோசமான பகிடிவதைகள், அவற்றை பகிடிவதைகள் என்று பகிடிவதைகளில் என்று சொல்வதிலும் பார்க்க இம்சைகள் என்று சொல்வதே பொருத்தமானதாக இருக்கும். இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் S.C. ஸ்ரீ சர்க்குணராஜா தெரிவித்திருந்தார். யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று காலை நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே மேற்கண்டவாறு கூறினார். சமூக ஊடகங்கள் ஊடாக பாலியல் இம்சையில் ஈடுபட்ட மாணவர்கள் என்ன கேட்டார்கள் என்பதை நான் சொன்னால் நீங்கள் திணறி போய்விடுவீர்கள். பொது இடத்தில் சொல்ல முடியாதது சட்டையை கலட்டி உடம்பை காட்டுவது மாத்திரமல்ல, அதற்கு மேலாகவும் கேட்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட நீளமான நிகழ்வுகளை எல்லாம் முழுக்க பார்ப்பதைப் போல அவர்கள் அவற்றை நேரலையாக காண்பிக்குமாறு கேட்கப்பட்டுள்ளது. சிலருக்கு அவற்றை பதிவு செய்து அனுப்புமாறு கேட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மிக மோசமாக செயற்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆளும் கட்சி எம்பிக்களுக்கு ஜனாதிபதி அவசர அழைப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற குழு கூட்டம் எதிர்வரும் 21ஆம் திகதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற இருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற உள்ளது என்பதும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த கூட்டம் எதிர்வரும் 22ஆம் தேதி முற்பகல் 9:30 மணிக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் நடைபெறும் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற குழு கூட்டத்தை 21ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் நடத்தும் முடிவை ஜனாதிபதி எடுத்துள்ளார் எனவும் 20வது திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பிலேயே இதன்போது முழுமையாக கவனம் செலுத்தப்பட உள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் கடந்த முறை நடைபெற்ற ஆளுங்கட்சி குழு கூட்டத்தில் 20 தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அதிருப்தி வெளியிட்டனர். அதையடுத்து 20ஐ மீளாய்வு செய்வதற்கு பிரதமர் குழு ஒன்றை அமைத்தார். 20 திருத்தப்பட்டு புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் 20 தொடர்பில் புதிய வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதில்லை எனவும் நாடாளுமன்றத்தில் குழுநிலை விவாதத்தின் போது அதில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் எனவும் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. அத்துடன் 20ற்கான பொறுப்பை நான் ஏற்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானது ஒரு பின்புலத்தில் ஜனாதிபதி ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துள்ளமை தொடர்பில் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. சென்னை மும்பை மோதலுடன் இன்று ஆரம்பமாகிறது IPL கிரிக்கெட் திருவிழா. நீண்ட இடைவேளைக்கு பிறகு நீண்ட காலமாக தள்ளி போடப்பட்ட இந்த IPL கிரிக்கெட் திருவிழா என்பது இன்று கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரும் உற்சாகத்தை வழங்குவதன் பொருட்டு வருந்திருக்கிறது. கொரோனாவுக்கு பிறகு வருகின்ற ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் திருவிழா என்பதனால் எதிர்பார்ப்பும் மிக அதிகமாக இருக்கிறது. IPL கிரிக்கெட் திருவிழா பல தடைகளை தாண்டி இன்று ஆரம்பமாகிறது. முதல் ஆட்டமாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோத உள்ளன. இந்த ஆட்டம் இன்று இரவு 7:30க்கு ஆரம்பமாகின்றது. ஒரு நிகழ்ச்சி தொடங்கும் போது ஆரம்பத்திலேயே பட்டையை கிளப்ப வேண்டும் என நிகழ்ச்சியாளர்கள் விரும்புவார்கள். அதுபோலத்தான் IPL நிர்வாகம் விரும்ப அதற்கு ஏற்ப அமைந்ததுதான் IPL எல் கிளாசிக்கோ. எல் கிளாசிக்கோ என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியுடன் செய்தி. ஸ்பெயின் நாட்டில் நடக்கும் லாலிகா கால்பந்து தொடரில் பார்சிலோனா ரியல் மேட்ரிட் அணிகளுக்கு இடையில் நடைபெறும் போட்டிதான் எல் கிளாசிக்கோ. உலகம் முழுவதும் இந்த போட்டிக்கென தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. அதுபோலத்தான் IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. ரசிகர்கள் போட்டி நடக்கும் நேரத்தில் வேலைகளை ஒத்திவைத்து விட்டு ஆட்டத்தை ரசிக்க தொடங்கி விடுவார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோதவுள்ள ஆட்டம் பெரும் எதிர்பார்ப்பை உண்டாக்கியுள்ள நிலையில் இந்த இரு அணிகள் நேருக்கு நேர் முன்னர் சந்தித்த சந்தர்ப்பங்களையும் ஞாபகப்படுத்தலாம். இரண்டு அணிகளும் நேருக்கு நேர் மோதிய ஆட்டங்களில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கையை ஓங்கியுள்ளது. மற்ற அணிகளை வந்து மாறுதட்டும் சென்னை அணி மும்பை அணிக்கு எதிராக மட்டும் அடிபணிந்தே கிடக்கிறது. இதுவரை 28 முறை பலப்பரீட்சை நடத்தியுள்ளன. அதில் 17 முறை மும்பை இந்தியன்ஸ் அணியை வெற்றி பெற்றுள்ளது. 11 முறை தான் சென்னை அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இதில் 2013, 2015, 2019 இறுதிப் போட்டிகளும் அடங்கும். கடந்த தொடரில் 4 முறை மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் மோதியுள்ளது. அவை 4லும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. எனவே இன்றைய தினமிருந்து இந்த IPL போட்டிகளினுடைய கொரோனாவுக்கு பிறகு வருகின்ற போட்டி என்ற அடிப்படையில் IPL போட்டிகளினுடைய எதிர்பார்ப்பு என்பது மிகையாகவே இருக்கிறது என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளோடு சேர்த்து இனி முழுமையான செய்திகள்.
தமிழ் மக்களின் உரிமைக்கான 30 வருட போராட்டத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களை போராளிகளையும் நினைவு கூறுவது தமிழ் மக்களின் கடமையும் உரிமையுமாகும். அதற்கு தடை விதிப்பது தமிழர்களின் உரிமைகளை மறுதளிப்பது ஆகும். எனவே அரசாங்கம் இந்த தடைகளை அடுத்த சில நாட்களில் அகற்ற வேண்டும் என தமிழ் அரசியல் கட்சிகள் அரசிடம் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த கோரிக்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதற்கு பதிலளிக்க வேண்டும். பதிலளிக்க தவறினால் தமிழர் தாயகத்தில் அரசின் செயற்பாடுகளை கண்டித்து தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும். தூதுவர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு உண்மை உணர்த்தப்படும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறியுள்ளார். தியாகி திலீபனின் நினைவுவேந்தலுக்கு தடை விதிக்கப்பட்டமை மற்றும் சிவாஜிலிங்கம் கைது செய்யப்பட்டமை உள்ளிட்ட அரசின் ஜனநாயக மறுப்பு செயற்பாடுகளை கண்டிப்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அழைப்பில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, ஜனநாயக போராளிகள், தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்கும் கட்சிகள் இணைந்து நேற்று நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தனர். குறித்த கலந்துரையாடலில் விடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் மேற்கொண்டுவாறு கூறியிருந்தார். தமிழ் மக்களின் விடுதலைக்கான போராட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் போராளிகள் உயிர் தியாகங்கள் செய்துள்ளனர். அவர்களை அஞ்சலிப்பதும் நினைவு கூறுவதும் ஒவ்வொரு தமிழ் மக்களின் உரிமையையும் கடமையையும் அதற்கு எதிராக படைபோடுவது தமிழர்களின் உரிமையை மறுதளிப்பதாகவும் அமையும் என்றும் கூறியிருக்கிறார். எனவே அரசாங்கத்தின் இத்தகைய நடவடிக்கைகளை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் நிராகரிக்கிறது. ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் இவ்வாறான தடை உத்தரவுகளை நீக்க வேண்டும். திலீபனுக்கு மட்டுமல்ல, போராளிகளையும் பொதுமக்களையும் நினைவு கூறுவது எங்கள் கடமையாகும், உரிமையாகும். அதனை பயங்கரவாதம் என கூறி தடை செய்வது ஏற்படுவது அல்ல எனவும் கட்சிகள் தீர்மானித்துள்ளன என சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறினார் என்று அந்த செய்தி செல்கிறது. தியாகி திலீபனின் நினைவேந்தலுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக நினைவேந்தல்களுக்கு விதிக்கப்படும் தடைகளை நீக்கப்பட வேண்டும். தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை கை வைக்கக்கூடாது என வலியுறுத்தி ஜனாதிபதிக்கு நாளை கடிதம் எழுதியுள்ளோம். அதற்கு எமக்கு பதில் வழங்கப்பட வேண்டும். பொறுப்பான பதில் வழங்கப்படாவிட்டால் தமிழர் தாயகத்தில் அரசின் செயற்பாடுகளை கண்டித்து தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கப்படும். அந்த வழிக்குள் எங்களை அரசே தள்ளுகின்றது. அதை நாங்கள் தூதுவர் ஆலயங்களுக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கும் சொல்லுவோம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை நேற்றைய தினம் கூட்டத்தில் கலந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கலந்து கொள்ளாமை தொடர்பில் கேட்கப்பட்ட போது அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. எனினும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அவர்களுடன் தொடர்ந்தும் பேசுவோம் எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் என்ற செய்தி வந்திருக்கிறது. அரசின் ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக தமிழ் தேசிய கட்சிகள் ஓரணியில் ஒன்றுபட விடுத்த அழைப்பு வழமை போல நிராகரித்தது முன்னணி என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் மனித உரிமைகள் மீறப்படும் செயற்பாடுகளை பாதுகாப்பதற்காக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் அழைப்பின் பேரில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து கலந்துரையாடியுள்ளனர். அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் நலன் சார்ந்து எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக வெள்ளிக்கிழமை இளங்கலைஞர் மண்டபத்தில் விசேட கூட்டம் நடைபெற்றிருந்தது. இலங்கை அரசால் மனித உரிமைகள் மற்றும் மக்களின் ஜனநாயக செயற்பாட்டிற்கு அரசு பாதுகாப்பு தரப்பினராலும் காவல்துறையினராலும் அடக்கி ஒடுக்கப்படுகின்ற நிலைமை தீவிரமடைந்து வருகிறது. இதனை தடுத்து நிறுத்துவதற்கு எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் தொடர்பில் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கு பற்றியிருந்தனர். ஒன்றுபடுவதற்கு விடுக்கப்பட்ட அழைப்பை வழமை போன்று நிராகரித்து இக்கூட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பங்கேற்கவில்லை. தமிழ் தேசிய மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர்களான கஜேந்திரகுமார் மற்றும் கஜேந்திரனுக்கு நேரடியாக அழைப்பு விட மாவை சேனாதிராஜா தொலைபேசியில் அழைத்த போதும் அவர்கள் பதிலளிக்கவில்லை. பின்னர் கடிதம் மூலம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசை சங்கடப்படுத்தும் போராட்ட அறிவிப்புகள் விடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை தவிர்த்திருக்கிறது. கருத்து உரிமை, ஊடக உரிமை இருப்பதில் பெரும் ஆபத்து, சுதந்திர ஊடக இயக்கம் தெரிவித்தது என்ற செய்தி. அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டு அனுமதி கிடைக்கப் பெற்றுள்ள கட்டற்ற வகையில் ஜனாதிபதியின் அதிகாரங்களை உறுதிப்படுத்தியவாறு கொண்டு வருவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் கருத்து வெளியிடும் உரிமை பிரச்சினைக்கு உள்ளாகிறது என்ற வகையில் அந்த செய்தி செல்கிறது.
19வது திருத்தச் சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டிருந்த ஜனநாயக அடையாளங்கள் மற்றும் கட்டமைப்புகளை நீக்கியுள்ள 20வது திருத்தத்தின் படி கருத்து வெளியிடும் உரிமை மற்றும் ஊடக உரிமைக்கு கடுமையான சவால்கள் ஏற்படக்கூடிய ஒரு பிரதானமான விடயமாக சுயாதீன ஆணைக்குழுக்கள் இனி சுயாதீனமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றமை அமைகின்றன. பிரதம நீதியரசர் பதவி உட்பட நீதிபதிகளை நியமித்தல் மற்றும் நாட்டின் உயர் பதவிகளுக்கான அனைத்து நியமனங்களும் ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்படும். அரசியல் நியமனங்களாக மாறும் போது கருத்து வெளியிடும் உரிமை உட்பட மனித உரிமைகளுக்கு மற்றும் ஊடக சுதந்திரத்துக்கு பிரச்சினை எழுவது பற்றி சந்தேகங்கள் எழுவது தற்செயலானது அல்ல என்பது தொடர்பில் போதிய அளவு அனுபவங்கள் உள்ளன. ஊடகவியலாளர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் குற்றங்கள் தொடர்பில் இப்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகளிலும் சிலதும் கூட நிலையில் குற்றுயிராகிவிடும் என்று சந்தேகம் எழுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் அறிவூட்டப்படாமல் 24 மணி நேரத்தில் அவசர சட்டங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருப்பது ஜனநாயகத்திற்கு அனைத்து பகுதிகளிலும் ஆபத்தில் வீழ்த்திவிடும் என்பதை புதிதாக கூற வேண்டியது இல்லை. எனவே 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் ஜனநாயகத்துக்கு கருத்து வெளியிடும் உரிமைக்கு மற்றும் ஊடக உரிமைக்கு விடுக்கப்பட்டுள்ள பாரிய ஆபத்து என்பதில் கவனத்தில் செலுத்த வேண்டும். சுதந்திர ஊடக இயக்கம் ஊடக சமூகத்திடம் கோருகின்றது. ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அரசியலமைப்புக்கு முன்மொழியப்பட்டுள்ள 20ஆம் திருத்தத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய கடுமையான ஜனநாயக விடயங்கள் தொடர்பில் மிகவும் விமர்சன நோக்கில் மீண்டும் ஆராய்ந்து பார்க்குமாறு பொறுப்புடைய அனைத்து தரப்புகளும் கேட்டுக்கொள்கின்றோம் என்று தெரிவித்தார் என்று அந்த செய்தி செல்கிறது. அது ஊடக உரிமை தொடர்பாக. பேரவையிலிருந்து விலகுகிறார் விக்னேஸ்வரன் என்ற அந்த முக்கியத்துவம் மிக்க செய்தியும் வந்திருக்கிறது. தமிழ் மக்கள் பேரவையின் இணைத்தலைமை பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கு நீதியரசர் விக்னேஸ்வரன் தீர்மானித்திருக்கின்றார். தேசிய ரீதியான நெருக்கடிகள் தமிழ் மக்களுக்கு உருவாகும் போது அதனை கட்சி சார்பற்ற வகையில் தமிழ் மக்கள் பேரவை கையாள்வதற்காக அதன் நிமித்தம் தாம் அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டு தமிழ் மக்கள் பேரவையின் இணைத்தலைமை பதவியில் வகிப்பது சில விமர்சனங்களுக்கு உள்ளாகலாம் என்பதனால் பதவி விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக நீதியரசர் அறிவித்திருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது. எனவே பேரவையிலிருந்து விக்னேஸ்வரன் விலகுவதனான அந்த செய்தியை ஏற்கனவே நாங்கள் அந்த அறிக்கையை வழங்கியிருந்தோம். அதே நேரத்தில் தென்னை மரத்தில் ராஜாங்க அமைச்சர் என்ற செய்தி. வரக்காப்புலவில் வசிக்கும் நபர் தயாரித்த தென்னை மரத்தில் ஏறும் கருவியின் உதவியுடன் ராஜாங்க அமைச்சர் அருந்திக்க பெர்னாண்டோ நேற்று தோட்டத்தில் ஒரு தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறித்தார். தென்னை மரத்தில் ஏறி இருந்தவாறு அவர் ஊடகங்களுக்கு பேட்டியும் அளித்தார். அடுத்த சில நாட்களில் தென்னை மரத்தில் ஏறும் கருவியை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருந்தார். இலங்கையில் தேங்காய் விலை உயர்வு குறித்தும் இதன்போது கருத்து தெரிவித்த அவர் தேங்காய், கித்துள், பனை, ரப்பர் போன்றவற்றுடன் தொடர்புடைய தொழில்துறை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி தொடர்பில் கவனம் செலுத்த உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். உலக சந்தையில் தேங்காய் அடிப்படையிலான பொருட்களுக்கான தேவை அதிகரித்ததன் காரணமாக இலங்கையில் தேங்காய் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தேங்காய் ஒன்றின் விலை 100 ரூபாய் என்றும் தேங்காய் பறிப்போருக்கு 100 ரூபாய் என்றும் காணப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் கூறினார். ஊடகங்களுடன் பேசிக்கொண்டே அமைச்சர் மரத்தில் ஏறி தேங்காயும் பறித்துள்ளார். தேங்காய் விலை அதிகரித்த போதிலும் தேங்காய்களை இறக்குமதி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. அடுத்த சில நாட்களில் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு சலுகை விலையில் தேங்காய்களை வழங்குவதற்கான திட்டம் தயாரிக்கப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் அருந்திக்க பெர்னாண்டோ தெரிவித்தார் என்று அந்த செய்தி செல்கிறது. கொள்ளையர்களின் வாழ்வெட்டில் பத்திரிகை விநியோகஸ்தர் காயம். யாழ்ப்பாணத்தில் பத்திரிகையில் விநியோக பணியில் ஈடுபட்ட ஒருவரை நேற்று அதிகாலை வழிமறித்த கும்பல் அவரை வாளால் வெட்டிவிட்டு அவர் பயணித்த மோட்டார் சைக்கிளை பறித்து சென்றுள்ளது. இந்த சம்பவம் நேற்று அதிகாலை 4 மணியளவில் கந்தரோடையில் நடைபெற்றுள்ளது. கோண்டாவிலைச் சேர்ந்த பாலச்சந்திரன் மதனகரன் வயது 43 என்பவரே வாழ்வெட்டுக்கு இவ்வாறு இலக்காகி இருக்கிறார். இவர் தற்போது தெல்லிப்பளை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கொள்ளை கும்பல் ஒன்றே இவ்வாறு வாளால் வெட்டிவிட்டு அவரது மோட்டார் சைக்கிளை அபகரித்து சென்றுள்ளது என்று சுன்னாகம் போலீசார் தெரிவித்தனர். வடமராட்சி கடற்பரப்பில் மீன்பிடி படகு மூழ்கடிப்பு என்ற செய்தி. இந்திய இழுவை படகு தப்பிச் சென்றது. வடமராட்சி பருத்தித்துறை கடற்பரப்பில் தொழிலில் ஈடுபட்டிருந்த உள்ளூர் மீனவர்களின் படகை மோதிய இந்திய இழுவை படகு அதனை மூழ்கடித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. உள்ளூர் மீனவர்களின் படகு மற்றும் வலைகள் கடலில் மூழ்கிய நிலையில் அதிலிருந்த 3 மீனவர்களும்
3 மீனவர்களும் மற்றொரு படகின் உதவியுடன் கரை திரும்பியுள்ளனர். குறித்த சம்பவத்தில் பருத்தித்துறை கடற்தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்த மரியதாஸ் ரெஜினோல்டு 37 வயது, குலசிங்கம் அஜித்குமார் 25 வயது, அருள்சீலன் ஜார்ஜ் வாஷிங்டன் வயது 36 ஆகியோரை தெய்வாதீனமாக தப்பித்து கரை திரும்பினர். வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணியளவில் பருத்தித்துறை கடற்பரப்பில் உள்ளூர் மீனவர்கள் படகு ஒன்றில் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்துள்ளனர். இதன்போது அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்த இந்திய இழுவை படகுகளில் ஒன்று உள்ளூர் மீனவர்களின் படகை மோதிவிட்டு தப்பித்துள்ளது. இதனால் உள்ளூர் மீனவர்களின் படகு கவிழ்ந்து மூழ்கியதில் அதற்குள் இருந்த பெறுமதியான வலைகள் கடலில் மூழ்கியுள்ளன. அதிலிருந்து 3 மீனவர்கள் மூழ்கிய போதும் தெய்வாதீனமாக அந்த இடத்திற்கு சென்ற மற்றொரு உள்ளூர் மீனவர் படகு கடலில் தத்தளித்த மூவரையும் மீட்டு கரை சேர்த்தது. இந்திய மீனவர்களின் அத்துமீறலினால் 18 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக உயிர் தப்பிய மீனவர் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். 13க்கு ஆதரவாக ஒன்றிணைவோம் என்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி. நீக்க அரசு முடிவெடுத்தால் எதிர்ப்போம், மனுஷன் ஆணைக்கார் தெரிவித்தார் என்ற ஒரு செய்தி. இந்த 13ஆம் திருத்தம் குறித்து இப்போது மாறுபட்ட வெவ்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது எப்படியோ 13ஆம் திருத்தம் தொடர்ந்து பலப்படுத்தப்பட வேண்டும், மாறாக அது நீக்கப்பட மாட்டாது, நீக்குவதற்கு இடமளிக்கவும் மாட்டோம். அவ்வாறான முயற்சிகளை அரசு எடுக்குமானால் அதற்கு எதிராக நாம் ஒன்றிணைவோம் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. தினக்குரலுக்கு வழங்கிய செவ்வியிலேயே இதனை மனுஷன் ஆணைக்காரர் தெரிவித்திருக்கிறார். தமிழ் மக்களுடனோ அல்லது தமிழ் தலைவர்களுடனோ எமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அனைத்து மக்களுக்கிடையில் இருக்கும் நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காகவே முன்னின்று செயற்படுகின்றோம். இதன் காரணமாகவே நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நோக்கில் செயற்பட்ட விக்னேஸ்வரன் என்ற தனிநபருக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். தமிழ் மக்களின் ஆதரவு எங்களுக்கு எப்போதும் குறைவடையாது. தமிழ் மக்களுக்கு மீண்டும் ஒரு மோதலுக்கு செல்வதற்கு விருப்பமும் இல்லை. எனவே இவ்வாறான நிலையில் 13ஆவது திருத்தம் தொடர்ந்து பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. மாகாண சபைகளை நடைமுறைப்படுத்துவதில் குறைபாடுகள் இருக்கின்றன, அவை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். மாறாக அது நீக்கப்படக்கூடாது, நீக்குவதற்கு இடமளிக்கவும் மாட்டோம். அவ்வாறு நீக்குவதற்கு அரசு முடிவெடுத்தால் நாங்கள் ஒன்றிணைந்து எதிர்ப்போம் என்றும் தெரிவித்தார் என்று அந்த செய்தி செல்கிறது. யாழ் பல்கலை பகிடிவதை விவகாரம் 4 மாணவர்களுக்கு வகுப்பு தடை என்ற அந்த செய்தியை தினக்குரல் எவ்வாறு வெளியிட்டிருக்கிறது என்பது தொடர்பாக பார்க்கலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இணையவழி ஊடாக பகிடிவதை மேற்கொண்டமை தொடர்பில் மாணவர்கள் 4 அடையாளம் காணப்பட்டு கற்றல் நடவடிக்கைகள் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் சத்குணராஜா தெரிவித்தார் என்ற அந்த செய்தி 2ஆம் பக்கத்திற்கு நின்று செல்கிறது. நேற்று அந்த ஊடக சந்திப்பின் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் புதுமுக மாணவர்கள் மீது இம்சை மேற்கொள்ளப்பட்டால் சிரேஷ்ட மாணவர்கள் ஈவிரக்கமின்றி தண்டிக்கப்படுவார்கள். பல்கலைக்கழகத்திற்குள் வெவ்வேறு காலகட்டங்களில் பகிடிவதைகள் நடந்து வந்துள்ளன. கொரோனாவிற்கு பின்னர் விரிவுரைகளும் ஆன்லைனில் நடக்கிறது. ரேகிங்கும் ஆன்லைனுக்கு சென்றுள்ளது. பலாலி இராணுவ முகாமில் லெப்டினன்ட் தர அதிகாரியாக உள்ள உளவியல் பெண் வைத்தியர் ஒருவரின் சகோதரனும் ராகிங் செய்யப்பட்டுள்ளார். அவர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து விடயத்தை தெரிவித்திருந்தார். சைபர் குற்றத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் என்ன கேட்டார்கள் என்பதனை நான் சொன்னால் நீங்கள் திணறி போய்விடுவீர்கள். பொது இடத்தில் சொல்ல முடியாதது சட்டையை கலற்றி உடலை காட்டுவது மாத்திரமல்ல, அதற்கு மேலாகவும் கேட்கப்பட்டது. உனது அக்கா பலாலியில் இராணுவத்தில் இருக்கிறார்தானே என்றும் ராகிங்கில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தனியே மன எழுச்சியால் நடப்பது அல்ல, அதற்கு அப்பால் அரசியல் பின்னணி உள்ளவை. ஏற்கனவே பல்கலைக்கழகத்தில் நடந்த மோதல் ஒன்றில் அரசியல் பின்னணியை நான் சுட்டிக்காட்டினேன். பல்கலைக்கழகத்திற்கு வரும் கிராமப்புற மாணவர்கள் அரசியல் கட்சிகளின் செல்வாக்கிற்கு உட்பட்டுள்ளனர். பகிடிவதையை தடுக்க துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கான பொறிமுறை அமைக்கப்பட்டுள்ளது. பீடத்தில் இந்த சம்பவம் நடந்ததால் பீடாதிபதி எமக்கு அறிவிப்பார். சிரேஷ்ட மாணவ ஆலோசகர், பிரதி சட்ட ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோர் பீடாதிபதியுடன் இணைந்து அந்த விடயம் தொடர்பான ஆரம்ப அறிக்கையை 2 நாட்களுக்குள் வழங்க வேண்டும். அதன் அடிப்படையில் குற்ற பத்திரிகை வழங்குவோம். அவர்கள் குற்றத்தின் அடிப்படையில் விடுதியிலிருந்தும் வகுப்பிலிருந்தும் நீக்கப்படுவார்கள். குறிப்பிட்ட சில நாட்களிலேயே மாணவர்கள் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். மாணவர்கள் ஒழுக்காற்று சபை ஒன்றை உருவாக்கியுள்ளோம். அந்த குழு மாணவனின் விளக்கத்தை ஆராய்ந்து விசாரணை நடத்தி உரிய தண்டனை வழங்குவார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே இவைதான் இன்றைய தினம் காலை பொழுதில் குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகையினுடைய முழுமையான செய்திகள். 2-3 பிரதான செய்திகளை வைத்துத்தான் அனைத்து பத்திரிகைகளையும் இன்றைய தினம் தங்களுடைய பார்வையை செலுத்தியிருக்கிறது. அந்த வகையில் முழுமையான செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக நீங்கள் இந்த பத்திரிகைகளை வாங்கி படிக்கலாம். அது தவிர டான் செய்திகளோடு 24 மணி நேரமும் இணைந்திருங்கள். உடனுக்குடனான செய்திகளை வழங்க காத்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நாளும் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.